ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஃப்ரைடே எடுத்த விலாகு, கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த விலாகு. 2-3 நாளாக வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தனால என்னால் வாய்ஸ் கொடுத்து போட முடியல. அந்த விலாகு தான் இன்றைக்கி நான் போடுறேன். காலையில் எழுந்தோடனையும் பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்புற வேலை தான். கூடவே வந்து சுகிலும் எழுந்து வந்துட்டான். வந்து மடியில் படுத்துக்கிட்டு பிள்ளைங்களை கிளப்பி விட மாட்டேன்ட்டான். எப்படியோ ஒரு வழியாக 3 பேருக்கும் தலை சீவி விட்டு அவனை மடியில் வச்சுட்டேன். லஞ்செலாம் பேக் பண்ணி வண்டியில் மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா மழை தூறிட்டு இருந்துச்சு. குருவிலாம் வந்து கேட் மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. வராண்டாலெலாம் விளாடிட்டுருக்கும். மழை தூறிட்டு இருந்தனால இன்றைக்கி பைக்கில் போகலை, காரில் தான் போனாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு. பசங்களும் கூடவே போயிட்டாங்க. சரி காரில் தானே போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாச்சு. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு ஈவினிங் விளக்கு போடணும்ல, அதனால் வந்து விளக்கெல்லாம் எடுத்து தண்ணியில் போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து போன வருஷம் வாங்கின விளக்கு, இந்த வருஷம் எதுவும் வாங்கலை. அதே இருந்தது போதும்னு சொல்லிட்டு அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். நான் எப்போவுமே பால் காய்ச்சிட்டு கடைசி பால் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் இருக்கும்போது தான் ஆடை எடுப்பேன். அந்த ஆடையை எடுத்து சேவ் பண்ணி வச்சு நெய் காய்ச்சுவேன். அதை எடுத்து அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இதில் தான் நெய் காய்ச்சிக்குவேன். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் வீடெல்லாம் கூட்டி மாப் போட்டு கழுவி விட்டாச்சு. ஈவினிங் வந்து பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலான்னு தான் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சுத்தமாக கழுவியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் சுத்தமாக கழுவிட்டேன். அந்த கொஞ்சம் அந்த தீப்பட்ட இடம்லாம் வந்து போகவே இல்லை. இந்த சொம்பு வந்து இந்த கருப்பு மட்டும் கொஞ்சம் போகவே மாட்டேன்னுது ரொம்ப நாளாக. எல்லா விளக்குமே கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் வைப்பேன். குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து காய்ச்சி அதை அப்படியே ஊற்றி கிளறிடுவேன். அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து அப்படியே கொட்டி எடுத்து வச்சாச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கிளறி சாமிக்கும் பிரசாதம் எடுத்து வச்சுட்டு அந்த சொம்பில் வந்து தண்ணியும் பிடிச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக விளக்குக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு. திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு. டிவியில் பார்த்துட்டே இருந்தேன். இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறப்ப கரெக்டாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஏற்றுனதுக்கப்புறம் நாங்களும் கரெக்டாக ஏற்றியாச்சு. இந்த விளக்கு வந்து நான் மீஷோவில் வாங்கினது. உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு விளக்கு. ஆனால் அவ்வளோவா குவாலிட்டி இல்லை. வெளியே வச்சுட்டேன். எனக்கு கோலம்லாம் அவ்வளோவா போட தெரியாது. இது பிள்ளைங்களாம் அங்கே அந்த சாக் பீஸ் எடுத்து வரைஞ்சி விட்டாங்க. பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து சாமிக்கும் விளக்கு ஏற்றியாச்சு. வெளியே வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்களா. பிள்ளைங்க வந்து நாமளும் வெடிக்கலான்னு ரொம்ப ராவடி பண்ணாங்க. சரின்ட்டு வெடிக்கலான்னு சொல்லிட்டு தீபாவளி அப்போ வெடித்தது மீதி இருந்தது இல்லையா, அது வந்து தான் கொஞ்சம் எடுத்து வெடித்தோம். வெடிச்சிட்டு அப்புறம் காலையிலேருந்து நான் மழை தூறிட்டே இருந்துச்சு. அதனால் நைட்டு தான் மிஷினில் துணி போட்டு விட்டேன். அதை எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் காய போட்டு வந்தேன். நைட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி 1 பாட் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மேக்கர் போட்டு 1 பாட் பிரியாணி அப்படியே செஞ்சுட்டேன். மீன் மேக்கர் பிரியாணி தான் செஞ்சேன். நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அவங்க அப்பா வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 9:30 மணிக்கு டீ கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் டக்குன்னு ஒரு டீயை போட்டு கொடுத்தாச்சு. இந்த விலாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.